தி ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மோடு த ஹிந்து நாளிதழின் சீனியர் அசோசியேட் எடிட்டர் டி ராமகிருஷ்ணன் இருக்கிறார். நம்ம இந்த வாரம் பேச போகிற விவகாரம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சரவைக்கு தொடர்பில்லாத 2 தனிநபர்கள் பங்கேற்றதாக கூறப்படும் விவகாரத்தில் தமிழகத்தில் பல அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன, ஆளுநரிடம் புகார் தெரிவித்திருக்கின்றன. இது குறித்து தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஜூன் 5ஆம் தேதி நடந்த தமிழகத்தின் அமைச்சரவை கூட்டத்தில் 2 நபர்கள், அமைச்சரவைக்கு தொடர்பில்லாத 2 நபர்கள் பங்கேற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருக்கின்றன. ஒருவர் ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொருவர் விஷ்ணு ரெட்டி. இந்த இருவரும் பங்கேற்றது தவறு அப்படிங்கிறதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரவில்லை. அவர்கள் பங்கேற்றார்களா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. எதிர்க்கட்சிகள் இந்த புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து உங்களுடைய முதல் பார்வை என்ன? அதாவது அதை ஊர்ஜிதப்படுத்த முடியாததாக இருந்தாலும் கூட அரசாங்கம் அதை பற்றி ஒரு பதிலும் சொல்லவில்லை, ஒரு கருத்தும் சொல்லலை, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஸோ இந்த கூட்டம் நடைபெற்று ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. அப்படிங்கிற பட்சத்தில் அரசு இதுக்கு தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். அது அவர்களுடைய கடமை, பொறுப்பு என்று நான் கருதுகின்றேன். இது அடிப்படையில். இரண்டாவது, இந்த மாதிரி இவர்கள் தனிநபர்கள் கலந்து கொள்வது என்பது இதுவரையில் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. ஓகே, தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் மீது, முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் மீது, அமைச்சர்களாக இருந்தவர்கள் மீது நமக்கு வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது நம்ம எல்லார் மீதும் நமக்கு விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆரம்பத்திலேருந்து ராஜகோபாலாச்சாரியிலேருந்து பார்க்கும் பொழுது எல்லார் மேலேயும் நம்மளுக்கு விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனால் யாரும் அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் அல்லாதவர்களை கூட்டத்தில் கலந்து கொள்ள அவர்கள் அனுமதித்ததில்லை. அந்த அளவிற்கு, அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை அட்வொகேட் ஜெனரல் சில விளக்கங்களை கொடுப்பதற்காக அவர் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அதற்கு பிறகு 2011 ஜெயலலிதா வந்த பிறகு ஒரு அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக, பரிந்துரைத்தார் என்பதற்காக பொன்ராஜ் அவர்களை அவருடைய தனி இவர் இருக்கிற அவரோட உதவியாளராக இருக்கிறவர் ஒரு தமிழ்நாட்டு விஷன் இதுக்காக ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிற்கால வளர்ச்சி மேம்பாடு பற்றியான ஒரு ப்ரெசன்டேஷன் அவர் கொடுத்தார். அவ்வளோதான், ப்ரெசன்டேஷன் கொடுத்தார். அதோட அவருடைய வேலை அது முடிஞ்சிடுச்சு. அதுக்கு மேலே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுகள் பொழுது அந்த மாதிரி, அதாவது ஒரு சட்ட சிக்கல்கள் வருகின்றன அப்படிங்கிற பொழுது அவங்க கூப்பிட்டுப்பாங்க. அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்பஸுக்காக, ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அவர்கள் வருவார்கள், வந்திருக்கிறார்கள், நடந்திருக்கின்றன. இப்பொழுது இங்கு இவர்கள் முதலமைச்சருடைய ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றி கூட ஒரு அதாவது அது என்ன சொல்வது, ஒரு தமிழ்நாட்டு அரசினுடைய வெப்சைட்டில் அதெல்லாம் அந்த ஜிஓலாம் கிடையாது. அவர்கள் நியமிக்கப்பட்ட ஒரு ஆணைகள்லாம் இருக்குல்ல, அது இருக்குல்ல. நியமிக்கப்பட்ட பிறகாவது அவங்கள அரசாங்கம் ஒரு பத்திரிகை இதோட சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரிலாம் சொன்னதெல்லாம் பண்ணலை. ஓகே, ஸோ அதுவே புதிய நிகழ்வு என்னை பொறுத்தவரைகள். ஏனென்றால் இந்த மாதிரி இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்க நியமிக்கப்பட்டது குறித்து எந்த அதிகாரப்பூர்வமான ஜீவோவும் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படியே அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும், அவர்களுடைய முதல்வருடைய ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருந்தாலும் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்கலாமா? அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது. ஆலோசகர்கள் என்ற ரீதியில் கூட கலந்து கொள்ள முடியாது. அதனால் ஆலோசகர்கள் இப்போ ஷீலா பாலகிருஷ்ணன் இருந்திருக்காங்க, அவங்களும் ஆலோசகராக இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு MM ராஜேந்திரன் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும்பொழுது குஹன் ஆலோசகராக இருந்தார். அவங்களாம் ஆனால் கலந்து கொண்டதில்லை, கேபினட் மீட்டிங்கில் கலந்து கொள்ளவில்லை. ஸோ அதனால் நீங்கள் ஆலோசகராக இருக்கலாம், அதில் ஒன்றும் இருந்துட்டு, அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வது என்பது அந்த மாதிரியான ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறதுல இதுவே ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அல்ல. அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஒரு கவலையை தருகிறது. இப்போது ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான அமைச்சரவை கூட்டங்களில் தமிழக முதலமைச்சர், அமைச்சர்கள் இவர்களை தவிர வேறு யார் பங்கேற்க முடியும்? கவர்மெண்ட் பிஸ்னஸ் ரூல்ஸ் 1978 அது இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஆஃப் த கவுன்சில்னு சொல்லி ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. 7-8 ரூல்ஸ் இருக்குது. ஓகே, யார் அந்த முதல்ல அமைச்சரவைக்கு யார் செயலர், தலைமைச் செயலாளர் தான் செயலராக இருப்பார். ஸோ அதனால் தலைமைச் செயலாளர் கலந்து கொள்வார். இது ஒன்று. அதுக்கு பிறகு நிதித்துறை விஷயங்கள் இல்லாதபடி எந்த பொருளும் அதாவது ஒரு திட்டங்களுக்காக தான் நீங்கள் செய்ய போகிறீங்க.
இல்லை ஒரு கொள்கையை முடிவு எடுக்க போகிறீங்க, ஒரு கொள்கையை நான் அறிவிக்க போகிறோன்னா அந்த கொள்கையில் என்னென்ன மாதிரியான சலுகைகள் கொடுக்க போகிறீங்க, என்னென்ன மாதிரியான அதுல ஒரு அது செலவு வந்து இருக்கும். செலவு ஆகவே இருக்கும், நிதி அல்ல அதோ ஒரு அமைச்சர் இது இருக்கும். ஸோ அது மூலமாக வருவாய் வரலாம். ஸோ அதுக்கு வந்து நிதித்துறை செயலாளரை கூப்பிட்டுப்போம். நான் நிதித்துறை செயலாளரும் பொதுவாக எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்வார். ஏனென்றால் கவர்மெண்ட்டுக்கு மினிஸ்டர்ஸ்க்கு டவுட் வரலாம், இதனால என்ன நம்மளுக்கு இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படி இப்படிங்கும்போது அவங்கள கூப்பிடுவாங்க. ஸோ பொதுவாக தலைமைச் செயலாளர் கலந்து கொள்வார், நிதித்துறை செயலாளர் கலந்து கொள்வார், அப்புறம் முதலமைச்சருடைய செயலர்கள் அப்படின்னு அவங்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். இவங்க எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ அதனால் அவங்க வந்து அந்த ஏற்கனவே அவங்க வேலைக்கு சேரும் பொழுது, பணியில் சேரும் பொழுது அந்த ஓத் ஆஃப் சீக்ரஸிலாம் அவங்க எடுத்திருப்பாங்க, அந்த அண்டர்டேக்கிங். அதனால் அப்புறம் சர்வீஸ் ரூல்ஸ் அதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு. அது மட்டுமல்ல, சர்வீஸ் ரூல்ஸ் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஏதோ கட்டுப்படுத்துவதற்கு ஒரு பல விதிகள் இருக்கின்றன. அமைச்சர்கள் வந்து நீங்கள் இவங்களை போய் நீங்கள் கவர்னர் முன்னால் கவர்னர் மூலமாக பதவி ஏற்றுக்கிறீங்க. அப்பொழுது நீங்கள் ஒரு பதவி பிரமாணம் பண்ணுறீங்க. அப்போது வந்து அந்த ரகசிய காப்பு பிரமாணமும் செய்கிறீங்க. ஓகே, இதெல்லாம் எதுக்குன்னா இவங்களை கட்டுப்படுத்துவதற்கு. பட் ஆனால் ஆலோசகராக வந்தவர் இப்பொழுது என்னன்னா, அவர் வந்து அந்த யார் முதல்வராக இருக்கிறாரோ, இல்லைன்னா நீங்கள் இப்போ நீங்கள் அமைச்சர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒருத்தரை வச்சுக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரரை, மாமா பையன் யாரோ ஒருத்தர் வைத்துக்கொள்ளலாம். ஸ்பெஷல் பிஏ என்று சொல்வார்கள். அவர் எப்பொழுதுனா நீங்கள் மந்திரியாக இருக்கிற வரையில் அவரும் பணியில் இருப்பார், அவ்வளோதான். ஸோ அவர் வந்து கோடெர்மினஸ் என்று சொல்வார்கள். அதோடு வந்து முடிஞ்சிடும். ஸோ எதுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அதாவது லேட்ரல் ரெக்ரூட்மெண்ட்டு பண்ண முடியாதானா பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு தற்காலிகமாக செய்து கொள்ளலாம். அரசாங்கத்தில் அதுக்கான வழிமுறை இருக்கின்றன. ஆனால் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியுமானா அவங்கள யாரும் கலந்து கொள்ள முடியாது. இப்போ முதலமைச்சர், அமைச்சர்கள், நீங்கள் சொன்னதை போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், இவர்களை தவிர வேறு யார் சிறப்பு அழைப்பின் மூலமாகவோ வேறு வகையிலோ இந்த கூட்டத்தில் கலந்துக்க முடியும்? அதாவது நம்ம ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேராகிராஃப் 19 அதுக்கடியில் 4வது பாயிண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சர் இல்லாட்டா அவர் இல்லாத பொழுது அவர் யாரையும் ஒருத்தர் நியமிப்பார். அது குறிப்பாக அந்த ஆர்டர் ஆஃப் இது போட்டிருப்பாங்க, சீனியாரிட்டி போடுறாங்க. இன்டர்சே சீனியாரிட்டி போடுறது நம்பர் 2 ஒருத்தரை போடுறாங்க. இப்போ முதலமைச்சருக்கு உடம்பு முடியல போயிடுது, இல்லாட்டா முதலமைச்சர் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கும் பொழுது ஒரு அமைச்சரவை கூட்டம் நடைபெற வேண்டியிருக்கு அப்படிங்கிற பொழுது அப்போ 2வதாக இருக்கிறவர் இல்லாட்டா யாரை அவர் நியமிக்கிறாரோ, எனக்கு பதிலாக நீங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் தலைமை தாங்கலாம் அப்படிங்கிறவரை தலைமை தாங்க வைக்கலாம். இது ஒன்று. 2வது, ஆளுநரையும் நீங்கள் வந்து பொதுவான ஒரு அழைப்புதழ் மூலமாகவோ இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட அழைப்புதழ் மூலமாகவோ நீங்கள் அவரையும் வந்து தலைமை தாங்குவதற்கு அழைக்கலாம். ஸோ இதுக்கான ஒரு இதெல்லாம் ஏற்பாடுகள்லாம் இருக்கின்றன, நம்மளுடைய விதிமுறைகளில் அது இருக்கின்றன. இப்போ அமைச்சரவை கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலத்தில் நடந்த சில சம்பவங்களை வைத்து நான் கேட்க விரும்புகிறேன். சமீப காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிருக்கிறது. அதே போல் எம்ஜிஆர் காலத்தில் அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் நீண்ட காலம் இருந்திருக்கிறார். இந்த காலகட்டங்களில் அமைச்சரவை கூட்டங்களும் இதே மாதிரி தானா, மூத்த அமைச்சர் தலைமையில் தான் நடந்திருக்கு? அப்போ வந்து அதுக்கான ஒரு ஜிஓலாம் இஷ்யூ பண்ணாங்க. அதாவது சிஎம்னுடைய போர்ட்ஃபோலியோஸு யார், அதாவது இவர் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜிஆர் பொழுது அப்பொழுது நெடுஞ்செழியன் நம்பர் 2 ஃபினான்ஸ் நிதி அமைச்சராக இருந்தார். அப்போ அவரை வந்து இது பண்ண சொன்னாங்க, தலைமை தாங்க சொன்னாங்க. அது மாதிரி ஒரு மீட்டிங் நடந்து, அதாவது அவர் எம்ஜிஆர் 84 நவம்பர் 5ஆம் தேதி அவர் விமானம் மூலமாக அமெரிக்காவுக்கு எடுத்து செல்லப்படுகிறார். அதற்கு முன்னால் ஒரு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு நிதியமைச்சராக இருந்த நெடுஞ்செழியன் அவர் தலைமை தாங்கினார். முதலமைச்சரினுடைய பொருட்கள் இருக்குல்ல, அவர் கவனித்து வந்த இலாக்காக்கள் ஒரு 4-5 அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டன. அதே போல் ஜெயலலிதா அவங்க உடம்பு சரியில்லாமல் போடும்போது 2016 செப்டம்பர் 22 அந்த வாக்கில் அவங்க உடம்பு சரியில்லாமல் போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் 10ஆம் தேதியோ 11, 12 அந்த தேதி வாக்கில் ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணாங்க. அதனால் ஓபிஎஸ் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து தலைமை தாங்குவார். அதுக்கப்புறம் இலாக்காக்கள் வந்து பிரித்து கொடுக்கப்பட்டது அந்த இது. ஆனால் அஃப்கோர்ஸ் அவங்க உடம்பு சரியில்லாத பொழுது எந்த அமைச்சர் கூட்டமும் நடக்கலை. பட் பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. அப்புறம் யார் வந்து தலைமை தாங்குவார் அப்படிங்கிற ஒரு இதுவும் அந்த ஆணையில் அதெல்லாம்
தெளிவாக்கப்பட்டிருந்தது. இப்போ அமைச்சரவை கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு விதிகள் இருக்கின்றன, இவ்வளவு அது போன்ற அஹ், மரபுகள்லாம் இருக்கு. இது மீறப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஏதாவது சட்டங்கள் இருக்கிறதா? மரபுகள் மீறப்பட்டால் சட்டம் இருக்கிறதாங்கன்னா நம்ம ஏன்னா இப்போ எதிர்க்கட்சிகள் போய் ஆளுநரை சந்தித்து புகார் கொடுக்குறாங்க. டிஎம்கே ஒரு டிஜிபி சந்தித்து இதில் நடவடிக்கை எடுக்கணும்லாம் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒரு நடவடிக்கை இதில் எடுக்க முடியுமா? அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் ஒன்று சொல்கிறாங்க. அது அதை நீங்கள் மீறிட்டாங்க, அதாவது அது மீறினதாக நம்ம கருதலாம் என்று சொல்கின்றார்கள். மற்றபடி இது ஒரு அரசியல் பேச்சுக்கு, ஒரு விவாதத்திற்கு இது ஒரு பொருளாக இருக்குமே தவிர, இதில் சட்டப்படி எப்படி நடவடிக்கை எடுக்கலாங்கிறது, ஏன்னா தமிழ்நாட்டில் இது புதுசு. எனக்கு தெரிந்து மற்ற மாநிலங்களிலும் இந்த மாதிரியான சர்ச்சை வந்ததில்லை. எல்லா முதல்வர்களும் அவங்களுக்கு நம்பிக்கையான பாத்திரத்துடையவர்களாக இருந்தாங்க. அவங்க தான் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாக இருந்தாங்க. அதெல்லாம் பேச்சு இருந்துச்சு. ஆனால் யாரும் அமைச்சரவை கூட்டத்தில் இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஒடிஷாவில் நவீன் பட்நாயக் இருந்தார். அவர் விகே பாண்டியன் அவருடைய இவராக இருந்தவர். அவர் அமைச்சரவை கூட்டத்தில் போய் அட்டன் பண்ணார் அப்படின்லாம். அவர் முதலமைச்சராக இருந்து பல காரியங்களை செய்கிறாரு. முதலமைச்சர் மாதிரி துணியில் பேசுகிறாரு, போகிறாரு, எல்லா அமைச்சர்களை விரட்டுறாரு, போகிறார், அந்த மாதிரிலாம் அவர் மீது சொல்லப்பட்டது விமர்சனம். ஆனால் யாரும் எந்த அமைச்சரும் இல்லை அமைச்சரவை கூட்டத்தில் உட்கார்ந்துக்கிறாரு அப்படின்லாம் யாரும் சொல்லலை. ஸோ அதனால் எனக்கு தெரிந்து எந்த மாநிலங்கள்லேயும் இந்த மாதிரியான சர்ச்சை எழவில்லை. அதனால் இது ஒரு புதிய ஒரு சர்ச்சை, ஒரு விதத்தில் புதிய சர்ச்சை. இதை சட்டம் எவ்வாறு அதை கையாளுங்கிறது அதை சட்ட நிபுணர்கள் சொல்ல வேண்டும். சாதாரணமாக என்னென்னா, இது ஒரு பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். இந்த கான்ட்ராக்ட் இதில் நம்பிக்கை மீறல் அந்த கான்ட்ராக்ட் இதில் சட்டத்தில் இருக்குது. அதாவது இந்த கான்ட்ராக்ட் ஆக்டில் உங்களுக்கு பிரீச் ஆஃப் குட் ஃபெய்த் ஒன்று, குட் ஃபெய்த்தில் நீங்கள் சில காரியங்கள் பண்ணுவீங்க, ஓகே. அந்த குட் ஃபெய்த் அந்த நல்ல நம்பிக்கை மீறப்படுகின்ற பொழுது அதுங்கிறது நம்ம செய்யலாம். பட் அதெல்லாம் ஒரு அதான் சொல்கிறேன், அந்த சட்ட நிபுணர்கள் ஆராய்ந்து அதை சொல்லணும், அது எந்த விதத்தில் செய்கிறாங்க போகிறாங்க. பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கலந்து கொண்டதுனால என்ன, யாருக்கு பாதிப்பு, யாருக்கு சாதகம் என்ற இதெல்லாம் இன்னும் தெரியல. நீங்கள் நீண்ட காலமாக தமிழக அரசியலை கவனிச்சிருப்பீங்க, சட்டமன்றத்தை கவர் பண்ணியிருப்பீங்க. இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர்கள் இந்த அமைச்சரவை கூட்டங்களை எவ்வளவு புனிதமானதாக, அல்லது புனிதமானதுங்கிற சரியான வார்த்தையான்னு தெரியல, எவ்வளவு முக்கியமானதாக அப்படி கருதுனாங்கன்னு ஏதாவது இன்சிடெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? அதாவது நம்ம முதலமைச்சர்கள் யாரும், என்னை பொறுத்தவரை எல்லாருக்கும் அந்த கேபினெட் மீட்டிங் அந்த இதில் அது ஒரு, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, புனிதமானது. இல்லாட்டா அது அது அந்த அமைச்சர்கள் தான் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளணும். இல்லாட்டா அந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற இடத்துல கூட கலந்து கொள்ளணுங்கிற ஒரு அந்த மாதிரியான நிலைப்பாடெல்லாம் வைத்திருந்தார். ரொம்ப ஜெயலலிதா அவர்கள் வைத்திருந்தார். 2001 மே மாதம் அவர் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு சூழலில் முதலமைச்சராக பதவியேற்கப்பட்டார். அவர் ஃபாத்திமா பிவி. ஏன்னா அதுக்கு முன்பு அவர் கருணாநிதி இருந்தார். கருணாநிதி அப்பொழுது இன்னும் ஊடக நிறுவனங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற சமயம் 96 to 2001. அதனால் அவர் பலமுறை சந்திக்கும் பொழுது அந்த கேபினட் ரூம்லேயே கூட மீட் பண்ணிடுவார். ஆனால் அதே போல் அந்த 2001 அதே போல் நினைத்து கொண்டு நான் பத்திரிகையாளர்கள்லாம் சென்ற பொழுது அந்த அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, இது அமைச்சரவை நடைபெற்ற இடம், இதுக்கு ஒரு புனித இது இருக்கிறது, புனிதத்துவம் இருக்கிறது, அதனால் உங்களெல்லாம் நாங்கள் இங்கே அனுமதிக்க முடியாது அப்படி என்று அவர்கள் கடிந்து கொண்டே பேசினார்கள். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் 2006 to 2011 பொழுது கூட அது, ஏனென்றால் அந்த கருத்து இவர் கருணாநிதி அவர்களுக்கும் அது உடன்பாடு இருந்திருக்கிறதாக தான் எனக்கு, ஏனென்றால் 2006 to 2011 அவர் பலமுறை அமைச்சரவை கூட்டங்கள் நடைபெற்ற பிறகு சந்தித்திருக்கார். ஆனால் அந்த மாதிரி அவர் செய்யலை. முன்பு செய்தது போல் அமைச்சரவை இதில் அப்போ மிஞ்சி போனால் அவர் சிஎம் சேம்பரில் சிஎம் சேம்பருக்கு வந்துடுவார். சிஎம் சேம்பரில் அவர் அட்ரஸ் பண்ணுவாரே தவிர அமைச்சரவை கூட்டமே நடைபெற்ற இடத்துலலாம் அவர் அட்ரஸ் பண்ணல. ஸோ அதனால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது என்று அவர்கள், அதாவது புனிதத்துவம் இருக்குது என்று அவர்கள் கருதினார்கள்.
அஃப்கோர்ஸ் இவர் நம்ம ஸ்டாலின் அவர் டயத்தில் வந்து ப்ரீஃபிங்ஸ் ரொம்ப குறைவாக தான் நடைபெற்றது. ஆனால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாசலில் வெளியில் தான் நடந்துருச்சு. தங்கம் தென்னரசு அது ஒரு 1 or 2 டைம் பண்ணார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது வந்து ஸோ அந்த பிரச்சனை இல்லை. ஜெயக்குமார் பண்ணார். அவங்கெல்லாம் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் தான் போர்ட்டிகோ கிட்ட தான் பண்ணாங்க. அதனால் அந்த ஒரு சர்ச்சை எழவில்லை. நன்றி திரு ராமகிருஷ்ணன். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தனிநபர்கள் பங்கேற்பது குறித்த ஒரு சரியான புரிதலை வந்து நம்முடைய நேயர்களுக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நன்றி.